வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு, மதுரை மாநகர். பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா, உலகம் இதுதானா, பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார், உள்ளன்பு கொண்டேன் அவர் மீது நானே, ஊராரும் அறிவாரோ, என் வாழ்வை தருவாரோ. இன்னொரு தரங்கால் வந்துடுவாங்க. உன் பேர் என்ன? ஓயாம கால் உள்ளதுக்கு வலிக்கா? இல்லைல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார். அந்த மகாராஜா உனக்கு வேணுமா? உன்னையே உன் குடும்பத்தை மனோதத்துவ ரீதியாக அவமானப்படுத்தி உங்களை வழக்கில் தேவையில்லாத பஞ்சாயத்தை கூட்டி குடும்ப வார்த்தைகளை பேசி பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தி செய்யாத குற்றத்துக்கு உன்னை குற்றவாளியை ஆக்கி உன் நகநட்டுக்கு பங்கம் விளைவித்து அவமானப்படுத்தி உன்னை அனுப்பினார்கள். காலம் சொல்லலாம். பண்பாடு இல்லாமல் மண் மீது பாடாகி நொந்தேனே. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்காம கொண்டு கொடுத்தேன்? இப்ப நல்ல பையனாவன். இப்போ என்ன செய்யணும்? நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? 6 மாத காலங்களில் பேச்சுவார்த்தையிலே தீர்ப்பாயிரும். புனிதமான வாழ்வு புதுமையாக தொடங்கும். புரியுதா? உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தர வெற்றியாக. 3 முறை என்னையை பார்க்கவா. 5ஆம் தேதி வருகின்ற யாகத்தில் கலந்து கொள். வாழ்க. கர்பசாமிக்கு அதே நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? என்னென்ன வழக்கு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அண்ணன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, நிறைய பேருக்கு கொடுத்தீங்களே. இப்போ என்ன பிரச்சனை? தாரமுக்கிறானா? இந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன், உன் செல்வங்களை வாங்கி தந்துடுறேன். என்ன ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், வாங்குறவன் வீட்டில் ஏதோ ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு தங்கம் நடக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அது விதியாக இருக்குது. அதுக்கு முன்னால் உனக்கு அந்த செல்வத்தை கிடைக்கிறதுக்கு நான் வழிவகுத்து தரேன்ப்பா. கால் வந்து வரலாம். இப்போ நடக்கக்கூடிய தொழிலை பங்கம் இல்லாமல் ஆக்கி மீண்டும் உனக்கு நஷ்டப்படாமல் காப்பாற்றினா போதும்லா. போதும். விநாயகருக்கு பூஜையெல்லாம் ஒழுங்காக நடத்துறீங்களா? உண்டா? சந்தோஷமாக பண்ணு, வெற்றி உண்டு. வினை தீர்ப்பான் விநாயகன். என்கிட்ட கூட்டு வந்து அவனை சரி பண்ணிடுவேன். ராமன் ஒரு புறம், பாட்டை கவனிச்சுக்காங்க, சீதை ஒரு புறமும், ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறமாக, கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறமாக இருக்கிறார்களே. உன் முன்னாடி எங்கப்பா இருக்கா? அப்போ யாருக்கு நீ கேட்க வந்திருக்க? பொண்டாட்டி மருமக எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. பாட்டு நல்லா இருக்கா? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? அண்ணன் பட்டுக்கோட்டை அவர்களே எங்கே? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வருத்தப்படுவியா? சொன்னால் என்ன வருத்தப்பட்டு என்ன மாதிரி நடக்க போகுது? ஒன்றும் இல்லையா. சில இடங்களில் பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கவனமாக கேட்கணும். சில இடங்களில் பெண்கள் நல்லவர்களாக இருக்காங்க,
சில வீட்டுகளில் ஆண்கள் நல்லவங்களாக இருக்காங்க. ஆக சந்தோஷமும் சரி சங்கடமும் சரி ரெண்டு ஊருக்கும் சமம். உண்மையா இல்லையா? இந்த இடத்துல ஓம் பையன் நிரபராதி, ஆனால் அந்த மருமகா குற்றவாளி. அவளுடைய மனதை முதலிலே புரியாமல் அவங்க இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது மகா குற்றம். ஏன் அப்படி சொல்கிறேன்? அந்த பொண்ணு முதல்ல அவள் மனதை எங்கே வச்சிருந்தா என்பதை தெரியாமலே கல்யாணத்தை முடித்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்த வினைதான் இந்த குழப்பம். கால் வந்துட்டுவாங்க. ஊர் வந்து சேர்ந்து என் உள்ளம் வந்து சேரல மாதிரி மனது ஒரு பக்கம் மாங்கல்யம் ஒரு பக்கமாக வாழ முடியுமா? முடியுமாடா பரமேஸ்வரா? முடியாது. ஆனால் இப்போ என்னப்பா செய்யணும்? அவளை கொண்டு வந்துடுவா, பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிக்கா. இந்த 28 நாளில் அவன் மனத்தை மாற்றி தாரேன், குடும்பத்தை ஒன்று சேர்த்து வாழ வைக்கேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இதே மாதிரி என் பிள்ளை வாழ்க்கையில் பிரிவு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்கம்மா. யாருக்கு? மருமகா எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. உன் பையன் இப்போ வேணுங்கானா வேண்டாமுக்கானா? அவள் தான் வேண்டாமுங்கிறானா? அவளை வேண்டாம்னு விட்டுறது தான் கரெக்டு. வேணும்னு சொன்னால் இவன் பக்கத்தில் அந்த லைஃப்பை கொண்டு போக முடியாது. ஆமாம், இப்போ உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, கொண்டு வந்து சேர்த்துருவோமா? அந்த பிள்ளைக்காக அந்த வாழ்க்கையை நான் சேர்த்து தரேன். அவள் உள்மனத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி தெளிவாக்கிட்டான். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு எங்கே வரலாம். வாமா, விரைவில் வா மகளே. மதியம் சாப்பிட்டு போகணும், ஆத்திரப்பட்டு போகக்கூடாது. என்ன காரியம் முடிஞ்ச ஓடிவினே? அன்னதானத்துக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்க நீ? கர்மசாமிக்கு அம்மா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும், எல்லாம் ஜெயிச்சு தரப்போ. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஒரு பெண் வந்து 3 விதத்தில் தான் புருஷனை எதிர்பார்ப்பான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று சம்பாத்தியம், இன்னொன்று அறிவு. உன் மகனுக்கு ஆரோக்கியம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படலை. புரியுதா? மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறான். சைக்காட்டிஸ்ட் மாத்திரை சாப்பிட்றான். அப்படி இருந்தால் அவன் மனம் பக்குவப்படலை. தயார் பண்ணு, போ, நல்லாக்கி தரேன், திருத்தி தரேன். எஸ் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? இப்போ அங்கே இன்னொரு பையன் நிற்கணுமா? அவன் எங்கேயா? ஓ, அங்கே கொடுக்குறியா? சபாஸ், நின்றுக்காடா. யாருக்கு நான் கல்யாணம் முடிக்கணும்? பையனுக்கு. கால் வந்து எந்த ஒரு மதுரை அவங்களுக்கு இல்லையே. ஓகே. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மாரியம்மா அங்கே இருக்கா? பெரிய ஆயின்னு ஒரு ஆத்தா வரல. அவ யாரு? பெரிய ஆயின்னு ஒரு தெய்வம் வருது, செல்லாய். அந்த ஏரியாவில் உள்ள சாமி. அது கும்பிட்டு கூட்டுவாங்க. கால் வந்துட்டாங்க. நீரி திரி சூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளே சாம்பிராணி வாசகி வாப்பா. பையனுக்கு காலில் ஒரு அடையாள தழும்பு இருக்க. என்னதுப்பாது? அதான் ஒரு தழும்பு இருக்க. என்ன? கீழே விழுந்து காயப்பட்ட ரத்த குறை வந்தது தானே? காலில் வந்துட்டு வா. பையனுக்கு வேறு கிரகங்களால் எந்த குறையும் இல்லை. கல்யாண சம்பந்தமான எந்த தடங்கள் தோத்தங்களும் ஒன்றும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முன்னோர்களில் ஒரு பெண்மை ஒருத்தி இறந்து அவள் தெய்வமாக வராள். அது யார்? அப்படியா? நீங்கள் குடும்பத்தில் கும்பிடுவேளா அவளை?
ஒழுங்கா கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவளை கேட்டேன், என் பூட்டம் அவனுக்கு வந்து பூட்டம் பூட்டி வருமா அவளை முறை, அவனுக்கு கல்யாணம் முடித்து வைக்க உங்கள் ஊரில் இருந்து பூக்கள்லாம் விளையக்கூடிய இடம் எங்கேப்பா இருக்குது? மல்லிகைப்பூ. அங்கே உங்களுக்கு உறவினர்கள் இருக்காங்களா? குலதெய்வம் அங்கே தான் இருக்கா? அங்கேருந்து தான் அந்த ஆய் வரா. அதான் நான் கேட்டேன். இன்னும் ஒரு முறை காலன்ட்டு வா, கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். டண்டுட்டா 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 இருக்கா? வா. உங்களுடைய கோத்திரத்துப்படி மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே பெண் வந்துடும். என்ன, வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட ஜாதகங்கள் பொருந்தி திருமணம் ஒழுங்காக நடக்கும். எந்த மனக்குறை இல்லாமல் காப்பாற்றுறேன். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எங்கே இருக்கான்? விவரம் இல்லாத பேலாக இருக்கானே. சரிண்ணா, இந்த உன் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க காப்பாற்ற. வேறு என்ன வேணும்? இந்த பணம் தந்துட்டு கட்டிக்கா போ. கர்மசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்களாக வரக்கூடாது தம்பியோ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. சரி வா, உடஞ்சிட்டேன். வேண்டிதாப்பா. பிள்ளை எங்கேப்பா இருக்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? கால் வந்துட்டு வா. கண்ணிலே நீரதற்கு இன்னொரு முறை, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சினே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. சொல்றதெல்லாம் நல்ல புரியுமே. கர் உன் பொண்ணுடைய மனநிலைகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்குடா. அந்த மனநிலைகளை மாற்றாத பட்சமாக இருந்தால் திருமணம் உன்னை மீறி நடக்க வேண்டிய தலைவிதி ஏற்படுமப்பா. அப்படி என்றால் அது உனக்கு தன்மான குறைவை. அதனால் அந்த மகளுடைய மனதை மாற்றி ஒன்று இஷ்டப்படி கொண்டு வந்து 9 மாதங்களுக்குள்ளே திருமணத்தை நடத்தி வைத்தால் போதுமா? காலும் மதுரை மாவட்டம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ஜெயிச்சு தாரம்பா, மாற்றி தரேன். அடுத்த வாரம் வரும்பொழுது போட்டோவை கொண்டு வா, என்னை வந்து பாரு. ஆமாம், ஜெயித்துருவோம். போ, சாப்பிட்டு போ. புதன்கிழமை. என்னப்பா வீடு விற்கணுமா? கட்டணும். காலைல வந்துட்டோம். ஏண்டா அந்த இடத்த பற்றி என்ன பிரச்சனை உங்களுக்கு? இடம்தான் உங்களுக்கு அருமையாக இருக்குதே. அந்த எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் நான். கருப்பசாமி வாரனே, சாமியுடைய பார்வை அந்த பக்கம் இருக்குது, சக்தியுடைய பார்வையெல்லாம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. வேறு என்ன செய்யணும்? பணம் மட்டும் வரணுமா? காலில் விழுட்டு வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்துக்கா, ஈஸியாக இருக்கும் எனக்கு. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மகனுடைய கல்விக்கும் அவனுடைய பொறுப்பான வருமானத்துக்குரிய வழியும் நான் உருவாக்கி தரேன். தை மாதம் அடிக்கல் நாட்டி வீட்டை தொடங்க உனக்கு பணமாக கொண்டு வந்து கொட்டுதேன். வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நம்ம என்ன கவலை உனக்கு? சந்தோஷமாக இருப்பான். கர்மசாமிக்கு கொடுத்த பணத்தை கேட்டால் பகை வருதுன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனை போட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. ஏக்கா எவ்வளோ கொடுத்த? பணம் இல்லை. எங்கே பணம் கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? கால் வந்துட்டு வா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பணத்தை கேட்டால் இப்போ பிரச்சனை வருத. ஏன்னா பணத்தை கேட்டு நச்சடிக்காங்கன்னு போலீஸில் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அதனால் நான் தந்தா வாங்கிக்கலன்னா போய்கிட்டு உனக்கு என்ன செய்யணுமோ செய்டா போடான்ட்டான். கால் வந்துட்டு வா. நல்ல மனுஷன் அவன் தான் கட்டிக்காரன்.
நன்றியோட நடக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன? கொஞ்சம் கண்ண மூட அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம். ஏப்பா அவங்க கூட அரசியல் கட்சியில் உள்ளவங்க 2 பேர் இருக்காங்கப்பா. அதனால் அவன் கொஞ்சம் ஆட்களை வச்சு உன்னை மினிட்டு தான் அந்த பணத்தை எப்படியாவது 3 மாதத்தில் உனக்கு கொஞ்சம் வாங்கி தந்துடுறேன். அப்படி பக்கத்தில் வா. உன் பிள்ளைக்கு கல்யாணமா? பிள்ளை பேர் என்ன பேர்? கண்ண மூடு பார்ப்போம். ஏய் எங்கே இருக்க? எங்கடா இருக்க? என்ன வேலை பார்க்கான்? அப்படியா? நல்ல ஊர் சுற்று தான், குட்டிக்காரன் தான் இருக்காங்க. வாடா முடிச்சுக்கிடுவோம், கல்யாணம் முடிச்சிடுவோம்ப்பா. என்ன மாசி மாதம் வரை டைம் இருக்குது, முடிச்சுக்கலாம். வாப்பா, கமுதியிலேருந்து மதுரைக்கு வாழ வந்த மகன். பொறுமை, இனி வார வேகத்தில் சங்கிலியவே அத்துருவோம் கொடுக்க. கால் வந்துட்டு வா. அப்படியா? ஓகே, கேட்டு பார்ப்போம். உட்காருப்பா. நிறைய பேர்களுக்கு பணத்தை உதவி செய்து இப்போ நீ கடன்காரனாக வந்து உட்கார்ந்துருக்க. இந்த கடனை அடைக்கிறதுக்காக வேறொரு இடத்துல உதவி வேணும், அதை கருப்பசாமி வாங்கி தர முடியுமா என்பது ஒரு கேள்வி. காலம் சொல்லலாம். ஆத்தா கிடைக்குமா? அந்த பண உதவி உனக்கு கிடைக்கும். புதிய தொழிலை ஆரம்பித்து உன் கடனை தீர்த்து தரேன்ப்பா. வேறு என்ன வேணும்? எல்லாம் ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி நல்லா இருக்கும், ஆனந்தம் கிடைக்கும். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், சம்பந்தம் கலந்த வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் பகையாக இருக்குன்னு கேட்டுருந்தவங்க யார்? சம்பந்தம் கலந்த வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் என்னக்கா சம்பந்தம் கலந்து? யாருக்கெல்லாம்? பெரிய மகனுக்கும் கால் வந்துட்டான். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் என் தங்கை காளி தெரியுதாளே, எங்கே இருக்கா? இப்போ 6.25 ஆண்டுகளாக உன் குடும்பத்துக்குள்ள பெருத்த சோதனை நடக்கும். இப்போ 1 வருஷத்துக்குள்ள 2 குடும்பங்களும் பங்குபட்டு பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் தேவையில்லாத வழக்குகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் நிறுத்துவா. வசப்படுவாளா படமாட்டாளா என்பது கேள்வி. வசப்படுத்துவோம் என்பது நமது திறமை. உன் மருமகளை குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வச்சு தந்தா போதுமா? இந்த அப்படி அவளால் எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது மகளே. அதுக்கு விளக்கம் இப்பொழுது தேவையில்லை. வினைகளை நீக்கி ஒற்றுமையாக வாழ வச்சு தானே நல்லா இருக்கு. வேறு என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக்கித்தானே. பொறுமையாக என்ன 3 முறை பாரு. கருப்பசாமிக்கு நிலம் சம்பந்தமாக எந்த ஊர் உங்களுக்கு? மதுரையா? எந்த ஊர்? மருதன்னு ஒரு ஊர் இருக்கா? மதுரை. சாமி வருமா உங்களுக்கு? என்ன சாமி வரும்? ஆட்ராச்சக்கை. 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 எந்த ஊருமா? வா. யாரெல்லாம் வந்தீங்க? எத்தனை பேர் கேள்விக்கு வந்திருக்கீங்க? யாருடைய இடத்துல பிரச்சனை? யார்? உன் கூட பிறந்தவங்களா? உட்காருங்க. கண்ணை முடிக்காங்க. கண்ணை முடிக்காங்க. கண்ணை மூடு. கண்ணை மூடு. நீங்கள் வளவளன்னு நீங்களே பேசிட்டு போயிருந்தீங்களா? மைக்கு தரேன். ஓகே. நீங்கள் உங்களுக்கு தந்தது மாதிரியே பத்திரத்தை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் உனக்கு எல்லாம் முடித்து தந்துட்டோம்னு சொல்லிவிட்டு ரூபாயை கொடுத்து அமுக்கிட்டு போயிடுவோம். நீ செய்கிறத செய்யுன்ட்டான். சரானா? கால் வந்துட்டுவா. கட்டிக்காரங்க தான்.
யாரை நம்பி நான் பிறந்தேன்? அந்த இடத்த உங்களுக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? இந்த அவனுடைய மனத்தை மாற்றித்தாரேன். ஒரு 9 நாள் கழித்து அவங்களுடைய மனத்து மாறும். பத்திரத்தை முடிச்சுக்கலாம், உன் சொத்தை வாங்கிக்கலாம். அடுத்து உன் பிள்ளையை பற்றி பின்னால் பேசலாம். வா, சீக்கிரம் வா, வாமா. கால் வந்துட்டு வரணும். இல்லை, ஜெய் பீம், ஜெய் பீம். அப்போ நீங்கள் எழுத்து வெளியே போகலாம். கல்யாணத்தை வந்தவங்க, கல்வி கேட்டு வந்தவங்க எதையும் சொல்லி கேட்கலான்ட்டு வரக்கூடாதுல்ல. நான் யாரை கூப்பிடணும் அவங்க தான் வரணும். வாடா தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தீய நேரங்கள் எல்லாமே விலகிடுது. இப்போ ஒரு மருமகள் வீட்டுக்கு வரக்கூடிய காலங்கள் தோன்றியாச்சு. அதனால் வரக்கூடியதுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே நல்ல விஷயங்கள் வீசும் என்பதைப் போல இனி ஜாதகம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப நெருக்கமாக வர்றதுக்கு சனி பகவானுடைய தடைகள் காரணம். அவைகள்லாம் கொஞ்சம் இருந்ததுனால காலதாமதம். அதனால் இந்த 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். வெற்றியாக்கி தரேன், முடிச்சு தரேன். அம்மாவுடைய உடல்நிலைக்கு இந்த கனியை கொடு, ஜெயித்துறாங்க. நல்லா. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக குழப்பமடைந்து வந்தது யார்? அது என்ன இருக்காது? கால் வந்துட்டு வா. இந்த மேப்பில் இருக்கிறதுக்கும் உன் இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கால் வந்துட்டு வா. பதினஞ்சு நாள் கழித்து இந்த இடத்த வாங்கிறதுக்கு ஒருத்தரை அனுப்புதேன். வாங்கிக்கா, பணத்தை வாங்கிக்கா. வேற என்ன வேணும்? அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போய் காட்டுவா. அடுத்த வீடியோ நான் பார்த்துக்கிறேன். கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. பையன் எங்கே இருக்காக்கா? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா நல்ல காலில் விடலையே, உனக்கு கால் வந்துட்டு வா. வண்டி வேண்டாம். அது நல்லது. பையனுக்கு என்னமா செய்யணும்? கண்ண மூடு. என்னன்னு கேட்குறேன்? கால் வந்துட்டு வா. வாப்பா பஞ்சமுகா. வென்றை போட்டு கொடுத்தாச்சா? உன் மகன் உன் பக்கத்தில் வந்து சேரணுமா? ஒன்றா சேர்ந்து வாழணும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் ஒரு பொம்பளை தான் காரணம். சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? உண்டா? குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. சந்தோஷமா இரு. வெற்றியாகி இந்தா ஆனந்தமா இருமா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே ஈரோடு என் வீடு இடம் தகுந்தமாக குழப்பம் தெருன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். என்னதான் நடக்கும்? என்ன வேணும்னே? இந்த கனியை கொண்டு அங்கே போடுற உச்சிஷ்டாயிரம் இடம் வித்துரும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கவா? ஐப்பசி 30க்குள்ளே நடக்கும். போய்ட்டு ஆமாப்பா, அது 10,000 மாத சம்பளம் கோயிலுக்கு. சந்தோஷமாக இருக்கும். அடுத்து தான் பேசு. அடுத்த உத்தரவு அது தை மாதம் வர கால அவகாசம் இருக்கு. அடுத்த வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், கவலைகள் தீர்ந்ததம்மா. சரி,
அந்த இடத்து பக்கத்தில் எதுவும் கோயில் இருக்காயா? மாரியம்மாளை தான் கேட்டேன். அந்த இடத்த உனக்கு வெட்டியாக வாங்கி தரதுக்கு 2 பேரும் தடை. அதை மாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு ஆய் எல்லாம் இப்படித்தான் இருக்கு, என்ன செய்ய முடியும்? இந்தா வாங்கி ஜெயித்து வா மகனே, ஆனந்தமடைவா. இந்தா பணம். தன் பிள்ளையின் வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருமா? என்னம்மா குழப்பம்? கால் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவா. என்னன்னு கேட்கணும் உன்னை. ஐயா அது என்ன? வரலாம் வா. ஜாதகத்தை பார்த்தேன். அதில் ராகு கேது என்னும் சர்ப்பகால தோஷம் இருக்குது. அதனால் நல்ல இடம் அமையிறது கொஞ்சம் கஷ்டமாகவும், திருமணம் தோதுமான பிரச்சனைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்த விட்டு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் ஜெயித்து வெட்டியாக்கி தந்தால் போதுமா? என்ன வேணும்? எனக்கு வேண்டாம்னு விட்டு கொடுத்தா பணம் கிடைக்கும், வேணும்னு சொன்னால் பிரச்சனை வரும். என்ன வேணும்? விட்டு கொடுக்காத பேவில்லையா இருக்கியா? வா பக்கத்தில் 3 முறை என்னையை பார்க்கவா. அதுக்கு ஒரு முடிவு தரேன். நல்ல இடத்த ஐக்கியத்துக்குள்ளே முடிச்சுட்டாரேன். என்ன இந்த நல்லா கர்மதாமிக்கு தென்மலை எஸ்டேட், தென்மலை, கேரளம் கேரளம் கேரளம். சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. கர்மசாமி நான் வெளிநாட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னால் என் மனது தெளிவடைஞ்சா நான் நிம்மதியாக போயிடுவேன். அப்படி இல்லைன்னா அடுத்து போயிட்டு இங்கே வர்றதுக்கே மனசில்லாமல் போயிடும். கால் வந்துட்டாடா. பழங்காலத்தில் அண்ணாதுரை சொல்லுவார். அண்ணாதுரை புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? அண்ணாவின் சொல் ஓவியம் படிச்சிருக்கிறீங்களா? அண்ணாவின் சொல் ஓவியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. வேலைக்காரி அவர் எழுதுனது தான். சுகம் எங்கே அப்படின்னு எழுதினார். சொர்க்கவாசல் அவர் எழுதின நூல். ஓர் இரவு அண்ணாதுரை எழுதின நூல். புரியுதா? இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அண்ணாவின் சொல்லோவியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. தீப்பரவட்டும் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. நான் எல்லா நூலும் அவருடைய தான் படிச்சிருக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை அருமையாக ஒரு இது எழுதுவார். எல்லோரும் சந்தோஷமாக பேச வேண்டும் அப்படிம்பார். பெண்களெல்லாம் சந்தோஷமாக பேச வேண்டும் பெண்கள், ஆனால் சந்து பொந்துகளிலே பேசக்கூடாது என்றும் அப்படிம்பார். வார்த்தைகள் எப்படி எழுதினார்? பெண்கள் சந்தோஷமாக பேச வேண்டும், ஆனால் சந்து பொந்துகளிலே பேசக்கூடாது. அந்த புத்தகத்தில் எழுதிக்கார். ஆண்மகன் எப்பொழுதும் ஆண்முடையவனாக இருக்க வேண்டும், ஆங்கார உடையவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுவார். சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை அப்படின்றார். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து மக்களுக்கு ஒரு பெரிய பகுத்தறிவை வளர்த்ததில் பேரறிஞர் அண்ணாதுரை ஒரு சிறந்த அறிஞர். அவர் புத்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தீப்பரவட்டுங்கிற நூல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூட நம்பிக்கைகளை பூரா கொளுத்திருப்பார். ஆரிய மாயை அப்படிங்கிற நூலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ஆரியர்கள் நம்ம மக்களை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தாங்க, தொட்டால் தீட்டு நிழல்பட்டால் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தெல்லாம் அறுத்து எரிந்தவர் அறிஞர் அண்ணாதுரை. புரியுதா? சும்மா ஒன்றும் அவங்கெல்லாம் அந்த நாட்டில் வரல. அவங்கெல்லாம் நல்ல அறிஞர்கள், நம்மளை விழிப்போடு வாழ வச்சவங்க. என்ன, ஒருத்தருடைய துணிக்கு தீட்டு துணியை தொட்டா தீட்டு, அவன் கொடுக்குற அரிசியை தொட்டா தீட்டு கிடையாது. ஏன்? அது திங்கணும்ல. புரியுதா? அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் தீட்டு, அவன் கொடுக்குற துட்டுக்கு தீட்டு கிடையாது. ஏன்? அதெல்லாம் வாழ முடியாதுல்ல. இப்படியெல்லாம் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொன்னார் அறிஞர் அண்ணாதுரை.
இது எதுக்கு அறிஞர் அண்ணாதுரை பற்றி சொன்னேன் அப்படி சொன்னால் அந்த புத்தகத்தில் சொன்னார், சந்தோஷமாக பேச வேண்டும், சந்து முந்துகளில் பேசக்கூடாது அப்படி சொன்னார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படி சொன்னால், பெண்களில் பலவிதம் இருக்கிறாங்க. 1000 வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசக்கூடிய பொம்பளையும் இருக்கா, ஒரு வார்த்தைக்கு 1000 வார்த்தை பேசக்கூடிய பொம்பளைங்களும் இருக்கிறாங்க.